அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உத்திரம் அப்படின்னா நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு நைட்டு சுமார் 9:43 பயிற்சி ஆகிறார். எப்பவுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் 2.5 வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் 2 வருஷம் 2 மாதத்துலேயே அங்கேருந்து மூவ் ஆயிடுறாரு. சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் அங்கே மீன ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதின்னா குரு, உத்திரட்டாதின்னா சனி, ரேவதின்னா புதன். இந்த நட்சத்திரங்களின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறேன். அதே குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் கிட்டத்தட்ட இந்த 26 மாதங்கள் சஞ்சாரம் பண்ணும் பொழுது 2 குரு பயிற்சி, 2 ராகுகேது பயிற்சி இருக்கு. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உத்திரம் அப்படின்னாலே நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுக்கிரகத்தில், அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த காலங்களில் இதுவரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி பண வரவு, பொருள் வரவு. ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கல, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு யாருக்கெல்லாம் கேள்விக்குறியாக உங்கள் வாழ்க்கை இருந்ததும் உங்களுக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு அல்லது எதிர்பாராத தன வரவு இது இருக்கு. இது மட்டுமே இல்லை, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, ஏதாவது பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணங்கள் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல அப்படிங்கிற இந்த வள்ளிங்கிற வார்த்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியினால இருக்கு. அதுலேயும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருங்க. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக நான் லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும், நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும், இது அத்தனையும் ஆசைப்பட்டவங்களுக்கு நிறைவேறும். சனி கொஞ்சம் காலதாமதப்படுத்துவார், ஆனால் உங்களுக்கு எதுவும் அவர் மறுக்க மாட்டார். அப்படி பார்க்கிற போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது அத்தனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய இருக்கு. அதனால் அது மட்டுமே இல்லை, சனி பகவானுடைய காலத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் லாபத்தை கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ விவசாயத்தில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இது அத்தனையும் உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ண வச்சிங்கன்னா அல்லது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அது மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப நாளாக திருமணம் வேண்டாம், திருமணம் நடக்க வேண்டாம் அல்லது டிலே ஆகிட்டுருக்கு, திருமணமே
நடக்குமா அப்படின்னு சந்தேகமாக இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதுலேயும் 2வது திருமணத்துக்கு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அவருடைய பயிற்சிக்கு உடனேவே கண்டிப்பாக 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் லாபம், வருமானம், பண வரவு இது அத்தனையும் இருக்குது. ஹையர் ஸ்டடிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளியூரில் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் படிக்கிறது நல்லது. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். வேலையின் நிமித்தமாக பெரிய லெவலில் ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டுமல்ல, நான் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறம் உடனடியாக இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூன் 2025க்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் சேஞ்ச், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். செல்வம் செல்வாக்கு கூடும். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கவர்மெண்டால் நன்மை, இது அத்தனையும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு சர்வீஸ், ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் மாற்றம், முன்னேற்றம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில், உங்களுடைய கரியரில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். கடந்த காலத்தில் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது, இப்பயுமே இருக்குது. இருந்தால் கூட அந்த வேலையை நீங்கள் கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் சுமார். பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கூடும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதுவும் இருக்குது. ஆக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம், யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் எந்த ஜாபில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், அதில் கவனமாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானை கும்பிட்றது, குறிப்பாக பைரவருடைய வழிபாடு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.